அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சமூக ஆர்வலர். தமிழக அரசியல் பதிவுகளை அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது சட்டசபையில் பெரும்பான்மை நிர்வகிக்கிறதுக்கு விஜய் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் அவர் ஜெயிச்சிட்டார். விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்று நிறைய சாராய கடைகளை மூட சொல்லியிருந்தார். அதாவது கோயிலுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் உள்ளதில் ஒரு 700 சொச்சம் சாராய கடைகளை நேற்று மூடிட்டாங்க. அப்புறம் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவர் காமராஜ் இருக்கார்ல, அவர் முதல்ல ஆதரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தினகரன் போய் அவரை என்னையா இப்படி பண்ணிட்ட, ஆதரவுலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தினகரன் ஆளை மாற்றி சரி பண்ணி வச்சிருந்தார். அவரையும் மீறி போய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுத்தார். அவர் விவரமான ஆளாக இருக்கிறாரு. அப்போ தினகரன் ஏமாந்துட்டார். அப்புறம் அதுபோக அவருக்கு இன்னொரு ஏமாற்றம் என்னென்னா, ராமநாதபுரம் அந்த அமமுக நிர்வாகிகள் பூரா, அந்த மாவட்ட நிர்வாகிகள் பூரா ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்போ அடி மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்ன அவங்க கொள்கை வகுத்து வச்சிருக்கிறாங்க. விஜயை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணினாங்க. இப்போ சட்டசபையில் இப்போ பாரதிய ஜனதா எம்எல்ஏ எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கோம்னால நாளைக்கு மக்கள்கிட்ட பதில் சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுனீங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை மக்கள் கேட்பாங்க. அப்போ எதிர்கட்சியாக கரெக்டாக இருந்திருக்க. அவர் தான் விஜய் தான் கொள்கை ரீதியான எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு. அரசியல் எதிரி இவருன்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலின்னு சொன்னார். அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு. நீங்கள் கரெக்டாக இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி இதை செய்யக்கூடாது. அதில் இருக்கிற அதிமுக இன்னைக்கு உடைஞ்சு 2ஆக போச்சு. 25 அவர் எஸ்பி வேலுமணி கரெக்டாக காய் நகர்த்திட்டு இருக்கிறாரு. இவர் எடப்பாடியாரை நம்பி நீ பிரயோஜனம் இல்லைன்னு தொண்டர்களும் வந்துட்டாங்க, நிர்வாகிகளும் வந்துட்டாங்க. ஏன்னா அணுகுமுறை நல்லா இல்லை. அதாவது ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக எடுத்து செயல்படுத்த தெரியலை எடப்பாடியாருக்கு. அதனால் இந்த பிளவு ஏற்பட்டிருக்கு. பிளவு ஏற்பட்டால் அவர் பழையபடி அட்டனக்கால் போட்டுக்கிட்டு அவங்கள நிற்கிறேன் இவங்களை நிற்கிறேன், இந்த அரசியல்லாம் எடப்பாடியாருக்கு இனிமேல் சரிப்பட்டு வராது. பொதுக்குழுவை கூட்டுங்க. ஜனநாயக ரீதியில் எவன் ஜெயிக்கிறானோ, யார் ஜெயிக்கிறார்களோ அவங்களுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை எடப்பாடியாருக்கு வரணும். இதுதான் அதிமுக எதிர்காலத்திற்கு நல்லது.